பார்த்தாலும் மக்கள் வெறுப்பு தான் திமுக மேலே இருக்குது, கருப்பு சிவப்பு இல்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. நிச்சயமாக எத்தனை கட்சிகளை நீங்கள் சேர்த்தாலும், எத்தனை புதியவர்கள் வந்தாலும், நான் கேட்குறேன், யாரானும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்துட்டா அடிமை கூட்டணி அழுத்தத்தினால சேர்க்குறாங்க அப்படின்னு. இன்னைக்கு நீங்கள் நேர் எதிராக பேசி கொண்டிருந்தவர்களை எப்படி கூட்டணிக்குள்ளே கொண்டு வரீங்க? எதனால் கொண்டு வரீங்க? எதை முன்வைத்து கொண்டு வருகிறீர்கள்? அப்படி என்றால் நிச்சயமாக எத்தனை பேரை சேர்த்தாலும் இந்த திமுக கூட்டணி தோல்வி அடைய போவது உறுதி என்பது எனது கருத்து. கிராமப்புறங்களில் ஏற்கனவே உரிமை தொகைக்கு நிராகரிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு வீடாக போயிட்டு மறுபடியும் உங்களை நாங்கள் இதில் இணைச்சிட்டோம் பாருங்கள், உங்களுக்கும் நம்ம அடுத்த டைம் வரோம் அப்படின்ட்டு ஒரு அதிகாரி வீடு வீடாக போயிட்டு அந்த ஓடிபி வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதிகாரிகள் மீது தமிழக அதிகாரிகள் சிறப்பாக செயலாற்றியவர்கள் என்று ஒரு பெயர் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நேருவோட ஊழல் குற்றச்சாட்டில் கூட அதிகமாக அதிகாரிகள் துணை புரிந்திருக்கிறார்கள். அதனால் அந்த அதிகாரிகளின் பெயர் பின்னல் மறைமுகமாக அறிவிக்கப்படும், விசாரிக்கப்படும் என்று உயர்நீதிமன்றத்திலேயே அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீதுதான் எனக்கு அதிக கோபம் வருகிறது. ஏனென்றால் இவங்க ஊழல்வாதிகளுக்கு முற்றிலும் துணை புரிந்திருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்திற்கு அதிகாரிகளை செய்தி கொள்கை பரப்பாளர்களாக பயன்படுத்தினார்கள். இன்று அதிகாரிகளை ஓட்டு வாங்குவதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லை, நேற்று முதலமைச்சரின் ஒரு வார்த்தையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பொதுமக்கள் அவசர அவசரமாக போய் ரூபாயை எடுத்தாங்க, ஏன்னா மத்திய அரசு அதை எடுத்துட போகுதுன்னு. எப்படி ஒரு முதலமைச்சர் இவ்வளோ பெரிய பொய்யான கருத்தை சொல்ல முடியும்? கொஞ்ச நஞ்சம் பொய் சொன்னால் பரவாயில்ல, எல்லாமே பொய்னா என்ன அர்த்தம்? மத்திய அரசு எடுப்பாங்களா? அது உள்ள தங்கம் தென்னரசு யார் தடுத்தாலும் மக்களுக்கு யாரும் மக்களுக்கு கொடுக்கறத தடுக்க போறதில்ல. உங்கள் ஊழல்வாதி அமைச்சர்கள் தான் மக்களோட வரி பணத்தை சுரண்டி வைத்திருக்கிறார்கள். மக்கள் 5000 அல்லாடுகிறார்கள் என்றால் மக்கள் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்டாலின் அவர்களே, மத்திய அரசு எடுத்துருவாங்கன்றதுக்காக மக்கள் எடுக்கிறார்கள் என்று மக்களை திசை திருப்பாதீர்கள். இது உங்களின் வஞ்சனை புத்தியாக இருக்கலாம். மக்களுக்கு மத்திய அரசுனா என்ன தெரியும், மாநில அரசுனா என்ன தெரியும், அதில் மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடன் இன்று தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து மூத்த தலைவர் ஒருத்தர் கேசி வேணுகோபால், அவர் டெல்லியிலிருந்து அவசர நிலையில் சென்னைக்கு வந்திருக்காரு. காங்கிரஸ் இன்னைக்கு ஏற்கனவே இன்னைக்கு காலையில் முஸ்லீம் லீக் அவர்களை கூப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மதத்தின் பெயரால் ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு மத சார்பற்ற கூட்டணின்னு சொல்லுவாங்க. இது